எத்தனை பேத்துக்கு இந்த தேங்காய் பால் சர்க்கரை பொங்கல் தெரியுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால், அதாவது தேங்காய் பால் வந்து திக்கா இல்லாம தண்ணியா இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இப்போ ஒரு பேன்ல 3ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெய்யிலே வறுத்து பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சர்க்கரை பொங்கல் வீட்லயே ரெடி ஆயிரும்.